வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்விற்கான புதிய தொடக்கம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன செய்யலாம், எப்படி பூஜை செய்யலாம் பார்க்கலாங்களா? இந்த நாளை பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். நான் சொல்ல போறது நம்ம முன்னோர்கள் சொன்ன ரகசியங்கள்ங்க. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதிகாலையில் எந்திரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்? கரெக்டுங்க. 4:30 5:30 வரைக்கும் பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிறைஞ்சு இருக்குங்க. அதனால இந்த நேரத்தில் எந்திரிச்சோம்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தி முழுமையாக பெற முடியும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடலுக்கும் மனசுக்கும் ஒரு ரீபட்டன் மாதிரிங்க. தண்ணியில் வேப்பிலையை கொஞ்சம் உருவி போட்டு குளிச்சிங்கன்னா இன்னும் விசேஷங்க. கிருமி நாசினியாக பயன்படுகிறது. இந்த நாளில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கும்பிடுறது நல்லது. ஒரு 5-10 நிமிஷம் தியானம் செய்யுங்க. தியானம் செஞ்சுட்டு உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகளை மனசில் நினச்சி பார்த்துட்டு விஷுவலைஸ் பாருங்க. உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய கனவுகளை பிரபஞ்சம் கேட்டு நிறைவேற்றி வைக்கும். தியானம் இருந்துட்டு கண்ணை திறந்த உடனே ரொம்ப அழகான விஷயங்களை பார்க்கணும். பல நிறத்தினுடைய பழங்கள், பூவு, தங்கம் இருந்தால் தங்க வைக்கலாம், வெள்ளி இருந்தால் வெள்ளி வைக்கலாம், ரூபா நோட்டு இருந்தால் வைக்கலாம், இல்லை நாணயங்கள் ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு எதிரில் ஒரு கண்ணாடி வைக்கணுங்க. தியானம் இருந்து அப்படியே மூடின கண்ணோட அந்த இடத்துக்கு வந்து கண்ணாடியை பார்க்கணுங்க. கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடிக்கு முன்னால் வச்சிருக்கிற பொருளுங்க அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும். ஏன் செய்யணும் இந்த மாதிரி? இந்த வருஷம் முழுதும் செழிப்பாக இருக்கும். அதனால தான் அதை செய்யறதுங்க. தானம் பண்ணிட்டு அந்த கண்ணாடியில் பார்த்த பிறகு இந்த வருஷத்தில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஒரு நோட் எடுங்க. அந்த நோட்டில் உங்களுக்கு பணம், குடும்பம், ஆரோக்கியம் இந்த 3மே வேணும் இல்லைங்களா? அது சம்பந்தமாக ஒரு நீங்கள் எழுதி வைக்கலாங்க. எழுதுவீங்களா? உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நீங்கள் எழுதும்போது அது பதிவு செய்யப்படுது பிரபஞ்சத்திடம். அன்னைக்கு நாள் முழுக்க பாசிட்டிவான எண்ணங்களோடவே இருங்க. உங்களால் முடிஞ்ச காசாவோ இல்லை உணவாவோ தானம் செய்யலாம். அப்படி இல்லையா, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லலாம். அதுவும் ஒரு தானம் தான். எதை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கே செய்யுங்க, தள்ளி போடாதீங்க. அதாவது தமிழ் புது வருஷம் அன்னைக்கு அதுக்கு முன்னாலேயே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு, பூஜை அறையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு, சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. வீட்டில் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல், பாயசம், பச்சடி, பழங்கள், இனிப்பு வகைகள் இது எல்லாமே ஒரு வாழை இலை வச்சு அதில் வைக்கணுங்க. ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு விசேஷமானாலும் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு நடு வீட்டில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டியது கல்லுப்பு, மஞ்சள், வெல்லம் இல்லை சர்க்கரை. இது 3ஐயும் வாங்கி நடு வீட்டில் வைங்க. எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு தீபாராதனை செய்யலாங்க. தீபாராதனை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா நின்று செய்யணும். தெரிந்த மந்திரங்களை சொல்லலாம். லக்ஷ்மி அஷ்டோத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாங்க. இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம். அது உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லி பூஜை செய்துட்டு வரலாங்க. எந்த ஸ்லோகமும் எங்களுக்கு தெரியலன்றீங்களா? ஓம் லக்ஷ்மியை போற்றி, ஓம் ஈஸ்வரனை போற்றி, ஓம் பார்வதி பரமேஸ்வரனை போற்றி, ஓம் மகாலட்சுமி விஷ்ணுவை போற்றின்னு இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள், குல தெய்வங்களை பேரை சொல்லி முதல்ல ஓமம் அதுக்கப்புறம் போற்றியும் ஒரு 108 முறை சொல்லி நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த வருஷத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும். நண்பர்களே, பெரியவங்க இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கலாம். நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறத பார்க்கும்போது குழந்தைங்களும் அதே மாதிரி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்ற எண்ணம் வருங்க.
ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ரோல் மாடல். தமிழ் புத்தாண்டுக்கு வேப்பம்பூ பச்சடி, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, இந்த 5மே சேர்ந்து பச்சடி செய்யணும். ஏன் அந்த பச்சடி செய்யணும்? கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறது. அதாவது நம்ம வாழ்க்கையில் துன்பமும் இன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து தான் இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் இந்த பச்சடியை செஞ்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க பெரியவங்க. பழைய எண்ணங்களை விட்டுட்டு புதியதான வாழ்க்கையை தொடங்குங்கள். ஃபோனை ரீசெட் பண்ணுறோம், நம்மளுடைய லைஃப்பை ரீசெட் பண்ணணும் இல்லையா? யாரை வேண்டான்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை விட்டுடுங்க. இன்னையிலிருந்து பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க. பணத்தை நீங்கள் மதிச்சிங்கன்னா தான் பணம் உங்ககிட்ட சேருங்க. உங்களுக்காக 1 ஹவராவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களை நீங்கள் மதிக்கணுங்க. உங்களை நீங்கள் மதித்தாதான் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க. இந்த வருஷத்துலேருந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க. உங்கள் சர்க்கிள் தாங்க உங்களுடைய ஃப்யூச்சர். உங்களை சுற்றி நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்களா, அவங்கள விட்டு வந்துடுங்க. எப்போவுமே பாசிட்டிவான சந்தோஷமான பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணாலே போதுங்க. ஒரு வருஷத்தில் மாசிவான சேஞ்சை பார்க்க முடியுங்க உங்கள் லைஃப்பில். நினைக்கிறதெல்லாம் எங்கே முடியுது, அதெல்லாம் கஷ்டம், இந்த மாதிரி வார்த்தைங்களை இந்த வருஷத்துலேருந்து சொல்லாதீங்க. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா இன்றைக்கே ஆக்ஷன் எடுத்தாகணுங்க. சேஞ்ச் ஆகணுங்க. சேஞ்ச் ஆனீங்கன்னா உங்களுடைய லைஃபு வேற லெவலுங்க. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டில் என்னென்ன செய்யணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நண்பர்களே. சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஈஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளை காண மைண்ட்பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். என்றும் உங்களுடன் மைண்ட்பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.